இததான் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றது போல இருக்கு. Facebookல ஒருத்தரு நாமக்கல் ஸ்பெஷல் பரோட்டா வித் முள்ளங்கி சாம்பார் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு. அத பார்த்தா நானு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டேன். இது உண்மைதானா, இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு. அந்த வீடியோவை பார்த்த ஒருத்தரு நம்மளுக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கும். இது மட்டும் இல்ல, பிரியாணியோட முள்ளங்கி சாம்பார் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அத பார்த்த நானு சும்மா இருந்தனா பிரியாணிய முள்ளங்கி சாம்பார் போட்டு சாப்பிட்டேன். வாயில வச்ச பிறகுதான் தெரியுது மூடிட்டு இருந்துக்கலாம், இந்த விபரீத விளையாட்டுலாம் வேணான்னு. பிரியாணியும் முள்ளங்கி சாம்பாரும் தனித்தனியா சாப்பிட்டு இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. ரெண்டும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டதுல காலையில இருந்து வயிற்றுதான் வலிக்குது. டேஸ்டும் சுத்தமா நல்லா இல்ல. இந்த வீடியோ பாக்குற மக்களே, Facebookல போட்டிருக்கே, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கே, அந்த ஊர் ஸ்பெஷலு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அனுபவத்துல சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுவீங்க.